அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று தான் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. என் தந்தை வாழுகிற விண்ணக ராஜ்யத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன. நான் அங்கே சென்று உங்களுக்கென்று ஓர் இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து என் தந்தை வாழுகிற விண்ணக ராஜ்யத்திற்கு உங்களை நான் என்னோடு அழைத்துச் செல்வேன். அங்கே நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் என்னோடு நித்தியத்திற்கும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தான் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களை பார்த்து சொல்லுகிறார். தான் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களுக்கு விண்ணக ராஜ்யத்தில் ஆண்டவர் இடம் ஏற்பாடு செய்ய காரணம் என்ன? ஆண்டவர் தேர்ந்து கொண்ட திரு தூதர்கள் இந்த உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, இந்த உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் பின்னே தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுவை முன்னிறுத்தி ஆண்டவர் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவுக்காகவே இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வாழப்போவதால் ஆண்டவர் இயேசு இவர்களுக்காக விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்ய போவதாக சொல்கிறார். இந்த திரு தூதர்கள் உலகத்திற்காகவும் உலகை சார்ந்த காரியத்திற்காகவும் வாழவில்லை. மாறாக இவர்கள் ஆண்டவர் இயேசுவை முன்னிறுத்தி ஆண்டவர் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து இவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்காகவே இவ்வுலகில் வாழப்போவதால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்ய போவதாக சொல்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நாமும் இந்த உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, இந்த உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் பின்னே எறிந்துவிட்டு இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து இந்த உலகில் நாமும் இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்காகவும் விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனைகள். இந்த உலகத்திற்காகவும் உலகத்தை சார்ந்த காரியத்திற்காகவும் வாழாமல் இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்த காரியங்களையும் பின்னே தள்ளிவிட்டு இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவுக்காக மட்டும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்காக விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்வார். மாறாக இயேசுவை பின்னே தள்ளிவிட்டு இந்த உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் முன்னிறுத்தி இந்த உலகத்திற்காகவும் உலகை சார்ந்த காரியத்திற்காகவும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்காக விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்ய மாட்டார். நாம் செல்ல வேண்டிய இடம் நரகமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நாம் நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்று பரலோக பிதா நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் இடம்தான் விண்ணக ராஜ்யம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே வரப்போகிற நாட்களில் இந்த உலகத்திற்காக உலகை சார்ந்த காரியங்களுக்காக வாழாமல் உலகத்தையும் உலகை சார்ந்த காரியங்களையும் பின்னே தள்ளிவிட்டு இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவுக்காக மட்டும் இந்த உலகில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்காக விண்ணக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அவர் வரும்போது நம்மை அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் அழைத்து சென்று அங்கு நித்தியத்திற்கும் அவரோடு வாழும்படி செய்வார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் உலகத்திற்காக உலகை சார்ந்த காரியங்களுக்காக வாழாமல் இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோம்.
அப்பொழுது இயேசு நமக்காக விண்ணக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அவர் இந்த உலகிற்கு மீண்டும் வரும்போது நம்மை அவரோடு அழைத்து சென்று விண்ணக ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் அவரோடு வாழும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசுவுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவுக்காக மட்டும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.